அம்மாடி மருமவளே, இந்தாம்மா காஃபி. நல்லா ஆழ்ந்து தூங்குறாளே மருமவா, எப்படி காஃபி கொடுக்கறது? என்ன மாதிரி அத்தை கிடைக்கி இவ கொடுத்து வச்சிருக்கணும். சரி, கொஞ்ச நேரம் நிற்போம், அவன் நல்லா உறங்கட்டும். ஏன் இப்படி கத்துற? அத்தை, நான் கனவுல ஒரு பேய் பார்த்தேன், அதை பயந்து கத்திட்டேன். அது உங்களை மாதிரியே இருந்துச்சு அத்தை. முழிச்சு பார்த்ததும் நீங்கள். நான் உங்களை பார்த்ததும் ரொம்ப பயந்துட்டேன் அத்தை. இப்போ தாண்டி பெருமையை நினச்சிட்டு இருந்தேன், என்ன மாதிரி மாமியார் உனக்கு கிடைக்காதுன்னு. அதுக்குள்ளே இப்படி அசிங்கப்படுத்துறீங்க. இப்போ என்ன பேய்ன்னு சொல்கிறியா? இல்லை அத்தை, உங்களை நான் அப்படி சொல்வேனா? நான் என் கனவுல பார்த்தேன், அதனால தான் நான் பயந்துட்டேன். சாரி அத்தை. உனக்கு போய் காஃபி கொண்டு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். சாரி அத்தை. ஓகே, நான் போகிறேன், நீ பின்னாடி வந்து சேரு. இந்த காஃபியை குடிச்சிக்கோ. சரி, நீ காஃபியை குடிச்சிட்டு வந்து சேரு, நான் போகிறேன். சரி, நம்ம காஃபி குடிச்சிட்டு போவோம். இருந்தாலும் நம்ம அத்தையை வெளிப்படையாக பேயின்னு சொல்லியிருக்கக்கூடாது.